வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. தமிழ்நாட்டுல கடந்த ஒரு மாசத்துக்கு மேல தமிழ்நாட்டோட சந்து பொந்துல எல்லாம் நடந்துட்டு வந்த தேர்தல் பரப்புரை ஒரு வழியா நிறைவடைஞ்சிடுச்சு. தங்களுக்கான ஆட்சியாளரை தேர்வு செய்ய வாக்காளர்களும் தயாராயிட்டாங்க. இறுதிக்கட்ட பரப்புரையில தலைவர்கள் பேசினத தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம். இது என்ன எதிர்கட்சி தலைவர்னு எனக்கு தெரியல. இவர் மாதிரி ஆளெல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல உள்ள மக்களுடைய பிரச்சனைய எடுத்து பேசுவாங்க? ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால டெல்லியில ஒரு சின்ன பிபி ஏறுது. நாங்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டு வந்தால எங்களை அடிமைகள் சொல்றாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி வரை கீரியும் பாம்புமா இருந்தாங்க. இன்னொன்னு சொல்றாரு ஸ்டாலின், பாஜக அதிமுகவை அழித்து விடும், அமமுகவை அழித்து விடும். அவங்க அழிக்கணும்னு நினைச்சா எதுக்கு அதிமுகவையும் அமமுகவையும் ஒன்றிணைத்து வைக்க வேண்டும்? பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு தான் அவர் பிரிக்கிறார் அப்படிங்கிறது கொள்கையிலே இல்லையே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே பாஜக என்பது எந்த காலத்திலும் காவிமயமாக முடியாது. இல்ல, அந்த கட்சி இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கிறது. தவளும் குழந்தையாக இருக்கிறது. தவளும் குழந்தைக்கு நீங்கள் திருமண ஏற்பாடு செய்ய முடியுமா? அதே போலத்தான் பாஜக அதிமுக இந்த 2 கட்சிகளுடைய தலைவர்களுமே பொய்யை சொல்லி வெற்றி பெற்று விடலாம் என எதிர்பார்க்கிறார்கள். ஒருபோதும் பொய் வெற்றி பெறாது. சென்னை கொளத்தூர் பகுதியில தன்னோட இறுதிக்கட்ட பரப்புரையை நிறைவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கூட்டத்தில் பேசின அவரு திமுக அரசுடைய சாதனைகளை பட்டியலிட்டிருக்காரு. நான் என்னோட வீட்டில் இருந்ததை விட களத்தில் மக்கள் கூடவும் பயணத்திலையும் கோட்டையிலும் தான் அதிகம் இருந்திருக்கிறேன். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு என ஒரு தனித்துவம் இருக்குது. ஒன்றிய பாஜக எல்லா மாநிலத்தையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குது ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். ஏன்னா நாம் அகர முதல தொட்டு தாடிக்கிழவன் பிளட்டு, அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட்டு, அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட்டு. இப்படிப்பட்ட பெருந்தலைவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த ஸ்டாலினும் நம்ம திமுகவும் இந்த மண்ணில் இருக்கிற வர என்டிஏவால் தமிழ்நாட்டின் டிஎன்ஏவை சிதைக்க முடியாது. அடுத்த 5 ஆண்டில் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக மட்டுமல்ல, தெற்காசியாவின் மாடலாக தமிழ்நாட்டை நான் நிச்சயம் மாற்றி காட்டுவேன். இது உறுதி உறுதி. எப்ப பார்த்தாலும் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றீங்களே, போன தேர்தல்ல சேலம் மாவட்டத்துல 10 தொகுதியில ஜெயிச்சோம் தெரியுமான்னு கேட்டிருக்கிறாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. சொல்றாரு எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இறந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். தன்னோட அப்பாவுக்கே ஒன்னும் செய்யாதவர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வாருன்னு பாமக தலைவர் அன்புமணியை விமர்சிச்சு பேசியிருக்கிறாங்க அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் சசிகலா. மதுராந்தகத்துல பேசினவங்க எதிர்கட்சி தலைவரா இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு பேசியிருக்காங்க. சொந்த பிள்ளைய பத்தி சொல்லும் போதே அவருக்கு மனசு தாங்காம மயக்கம் போட்டாரு. அப்போ ஒரு புள்ள ஒரு அப்பாவுக்கு எப்படி நடந்துக்கணுங்கிறதே இல்லாம இருக்கு. இவங்கெல்லாம் நாட்டுக்கு என்னத்தை செய்வாங்க? இவங்கெல்லாம் நாட்டுக்கு என்னத்தை செய்ய முடியும்? இது என்ன எதிர்கட்சி தலைவர்னு எனக்கு தெரியல. அதுக்கு லாயக்கு இருந்தா அந்த தொகுதி மக்களுக்கு 8 விஷயம் நீ சொல்லி இருக்கிய, அதை முதல்ல செஞ்சு முடி அப்படின்னு சட்டசபையில கேட்டிருக்கணும். கேட்கல. இவர் மாதிரி ஆளெல்லாம் எப்படி தமிழ்நாட்டுல உள்ள மக்களுடைய பிரச்சனைய எடுத்து பேசுவாங்க? பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிழக்கிந்தியா கம்பெனின்னு உண்டு நாட்டை கைப்பற்றின மாதிரி இப்ப வடக்கிந்தியா கம்பெனி வந்துட்டு இருக்கிறதா விமர்சிச்சிருக்காரு மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன். ஸ்டாலின் என்ற பேரை கேட்டாலே டெல்லிக்கு பிபி எகுறதா அவர் பேசியிருக்காரு. ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஸ்டாலின் அப்படின்னு சொன்னால டெல்லியில ஒரு சின்ன பிபி ஏறுது.
உதயநிதி அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே யாரு சும்மா ஃப்ரெண்டு பேரை கூட அப்படி கூப்பிட்டோம்னா இங்க இருக்கிற தமிழ் இன துரோகிகளுக்கு கொஞ்சம் நடுக்கம் வருது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா வந்தது, பகதூர் ஷாவை அனுப்பிச்சிட்டு தானே ராணி ஆயிட்டாங்க. இப்ப வடக்கிந்தியா கம்பெனி ஒண்ணு வந்திருக்கு, கூட ஒரு ஷாவும் வந்துட்டாரு. இப்ப நீங்கள்லாம் எங்க பாஷை பேசுங்க, மொத்தமா ஒரே மாதிரி ஆகிக்கலாம், ஒரே எலெக்ஷன், எல்லாரும் ஒரே கலர்ல மாறணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், எங்க கலர்ல மாறணும் அப்படின்னா அப்படிலாம் சொன்னா இந்த நாடு ஒரு நாடாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். அண்ணன் தம்பினா பிரச்சனை வரதான் செய்யும், அதை பெரியவங்க தீர்த்து வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் மோடி அமித்ஷாவும் செயல்பட்டதா பேசியிருக்கிறாரு அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன். கட்சின்னு வரும்போது கருத்து வேறுபாடு வர்றது சகஜம்தானும் அவர் பேசியிருக்காரு. நாங்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டு வந்தால எங்களை அடிமைகள் சொல்றாங்க. இன்னொன்னு சொல்றாரு ஸ்டாலின், பாஜக அதிமுகவை அழித்து விடும், அமமுகவை அழித்து விடும். அவங்க அழிக்கணும்னு நினைச்சா எதுக்கு அதிமுகவையும் அமமுகவையும் ஒன்றிணைத்து வைக்க வேண்டும்? இப்ப ஊர்ல அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், பங்காளி சண்டை இருக்கும், அதெல்லாம் அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷங்க தானே கூட்டு போய் சேர்த்து வைப்பாங்க. அண்ணன் தம்பியை சேர்த்துக்க முடியுமா? நானும் உதயகுமாருமே சேர்த்துக்க முடியுமா? எங்களுக்குள்ள பரஸ்பரம் தனிப்பட்ட அன்பு இருக்கும். இருந்தாலும் அரசியல் என்று வந்த பிறகு ஏதாவது வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை ஊர்ல பெரிய மனுஷங்க தான் கூப்பிட்டு எல்லாம் ஒன்னா இருங்கன்னு சொல்லுவாங்க. கீரியும் பாம்பா இருந்தாங்க, 2 மாசத்திலேயே ஒன்னா வராங்க. கீரி பாம்பை கவிச்சான்னு தெரியல, இல்ல பாம்பு கீரியை கவிச்சான்னு தெரியலன்னு அதிமுக அமமுக கூட்டணியை கிண்டல் பண்ணியிருக்கிறாரு காங்கிரஸ் மூத்த தலைவரான ப. சிதம்பரம். பிப்ரவரி மாதம் வரைக்கும் 2 மாதத்துக்கு முன்னாடி வரை கீரியும் பாம்புமா இருந்தாங்க, ஒருத்தர் ஏசிக்கிட்டு இருந்தாங்க. கீரியும் பாம்புமாக இருந்தவங்க இப்ப ஒண்ணு சேர்ந்து கொண்டு கீரி பாம்பை கவனிச்சா, பாம்பு கீரியை கவனிச்சான்னு எனக்கு சொல்ல தெரியாது. எரிவாயு தட்டுப்பாட்டால அடுப்ப ஊத மறுபடியும் ஊதக்குழலை பயன்படுத்துற நிலை உருவாகி இருக்குல்ல, அதுதான் பிரதமர் மோடியோட சாதனைன்னு விமர்சிச்சிருக்காரு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி. தமிழ்நாட்டை பாஜக எப்பவும் காவிமயமாக்க முடியாதுன்னு அவர் பேசியிருக்காரு. கல்லூரி மாணவிகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் படிக்கவே முடியாது. அடுப்பு பெண்ணுக்கு படிப்பதற்கு ஊதர அடுப்பே வேண்டாம், அப்படி திருவண்ணாமலை எரிய அடுப்பு வேணும்னு கலைஞர் கொடுத்தாரு. ஆனா இப்ப மோடி என்ன பண்ணாரு, எல்லா கடையிலையும் பாக்குறோம், மறுபடியும் பழைய அடுப்பை தேடுறாங்க, பழைய ஊதாங்குழலை தேடுறாங்க. இது இவர்கள் சாதனை, அது அவர்களுடைய வேதனை. கொள்கைகளே இல்லையே. அந்த அமைப்பு உடனே வந்தவுடனே மீட்க முடியாத அளவுக்கு சென்று அவர்கள் நேரடியாக வர முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிலே பாஜக என்பது எந்த காலத்திலும் காவிமயமாக முடியாது. அதை தெளிவாக திராவிட இயக்கம் அந்த தடுப்புங்கிறது மட்டுமல்ல, எல்லா கொடிகளும் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு ஒரு அணியில் இருப்பது காரணமே இந்த மண் பெரியார் மண், இந்த மண் பகுத்தறிவு மண், இந்த மண் திராவிட மண். ஆகவே இது ஒருபோதும் வழக்கே வராது. அதிமுக ஓட்டுகளை தான் விஜய் பிரிப்பார்னு தெரிஞ்ச பாஜக அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்கிறாரு கொங்கு நாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன். பாஜகவோட அழுத்தத்தால தான் தன்னோட பிரச்சாரத்திற்கே விஜய் தாமதமா போனதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. மக்களை சந்திக்கிறது தான் அரசியல். ப்ரோக்ராம போடுறது, கேன்சல் பண்றது, இதற்கு ஒரு தலைவனுக்குள்ள தகுதியா ஒரு முறை ஆகலாம், அதான் உடம்பு சரியில்லாம போகலாம், அப்படிலாம் ஒண்ணு நடந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு வெயில் அதிகமா அடிச்சா ப்ரோக்ராம் கேன்சல் சொன்னா என்ன? இன்னைக்கு காலையில பார்த்துட்டு வெயில் அதிகமா அடிச்சா உடனே இன்னைக்கு ப்ரோக்ராம். எனக்கு காலேஜில் படிக்கிறப்ப 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நல்ல வெயில், ராத்திரி பூரா படிப்பாங்க எக்ஸாம். காலையில வெயில் நல்லா அடிச்சது, வெயில் அடிக்கிருப்பாங்க, எக்ஸாம் பண்ணல. அது மாதிரி உங்களுக்கு எதுக்கு கேன்சல் பண்றாங்க, எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி ஒருத்தர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? தேர்தல் நேரத்தில் மக்கள் சொல்லுவாங்க, தேர்தலுக்காக வர்றப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் நேரத்திலேயே நான் வரலன்னா மற்ற நேரத்தில் மக்கள் எப்படி சந்திப்போம்? அப்ப எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? அநேகமா அந்த கட்சிக்கு கொஞ்சம் வாக்குகள் வர்ற மாதிரி இருந்தது. இவரோட இந்த பிஹேவியர்
அது பிஜேபி ஏடிஎம்கே ஓட்டு தான் அவர் பிரிக்கிறார் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால பிஜேபி டெல்லியில இருந்து சொல்றாங்க, உன் பிரச்சாரத்தை குறை, நீ பிரச்சாரத்துக்கு போகாத, கேன்சல் பண்ணு, உனக்கு வர்ற ஓட்டை குறை. ஏன்னா பாதிக்கப்பட போறது அவங்கதான். தாவேக்க இப்பதான் தவழும் குழந்தையா இருக்குது. குழந்தைக்கு எங்காவது கல்யாணம் பண்ண முடியுமான்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன். முதல்ல மக்களுக்காக குரல் கொடுக்கணும், அப்புறம் காத்திருக்கணும், காத்திருந்தாதான் வாய்ப்பு கிடைக்கும்னு விஜய்க்கு அவர் அறிவுரை சொல்லியிருக்காரு. இல்ல, அந்த கட்சி வந்து இப்பதான் ஆரம்ப நிலையில் இருக்கிறது, தவழும் குழந்தையாக இருக்கிறது. தவழும் குழந்தைக்கு நீங்கள் வந்து திருமண ஏற்பாடு செய்ய முடியுமா? அதே போலத்தான் திடீரென்று இப்போது கட்சி ஆரம்பித்து விட்டு நாம் ஆட்சியை பிடித்து விடலாம், முதலமைச்சராகி விடலாம் என்று அவர் நினைப்பது தவறான ஒன்று. அது இன்னும் வளர வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும், மக்களை சந்தித்து தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். அதுவரை காத்திருக்க வேண்டும். காத்திருக்க பழகினால்தான் மக்கள் வாய்ப்பை வழங்குவார்கள். அதிமுகவும் பாஜகவும் பொய்ய சொல்லி ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்பவும் உண்மைதான் ஜெயிக்கும்னு பேசி இருக்கிறாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவரான முத்தரசன். தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுற ஒன்றிய அரசை தட்டி கேட்க முடியாத நிலையில எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதாகவும் அவர் விமர்சிச்சிருக்காரு. பாஜக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுடைய தலைவர்களுமே பொய்யை சொல்லி வெற்றி பெற்று விடலாம் என எதிர்பார்க்கிறார்கள். ஒருபோதும் பொய் வெற்றி பெறாது, உண்மைதான் வெற்றி பெறும். தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது, தமிழ்நாட்டிற்கு துரோகம் விளைவித்து வருகிறது, தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் விளைவித்து வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் செயல்படுவதை எடப்பாடி பழனிசாமியால் தட்டி கேட்க கூட முடியவில்லை, தவறு என்று சொல்லக்கூட முடியாத ஒரு திராணியற்ற தலைவராக அவர் இருக்கிறார். தேர்தல் திருவிழா நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.